இதை பார்க்கிற உங்களுக்கென்று தேவன் ஒரு நீரூற்றை வச்சிருக்கிறார். நீரூற்று அப்படின்றது பெரிய ஆசீர்வாதம். நம்ம கிணறு தோன்றோம் அப்படின்னா, சும்மா கிணறு தோண்டிட்டு நீரூற்றை பார்க்கல அப்படின்னா அந்த கிணறு தோண்டினதுல எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை. இவ்வளோ நாள் நான் பிரயாசப்படுறேன், இவ்வளோ நாள் நான் கிணறு தோண்டிட்டு இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்னன்னா, நீங்கள் சீக்கிரத்துல நீரூற்றே பார்க்க போறீங்க. அது என்ன நீரூற்று அப்படின்னா, எல்லா கிணற்றுல இருந்து சுரக்கிற நீரூற்றுமே அது உங்களுக்குரியது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. உங்களுக்கென்று ஸ்பெசிஃபிக்கான நீரூற்றை, உங்களுக்கென்று ஆண்டவர் ஆயத்தம் பண்ணியிருக்க நீரூற்றை உங்க கண்கள்ல காட்ட போறார். ஆகார் வனாந்திரத்துல தன்னுடைய குமாரனாகிய இஸ்மவேல் சாக போறத பார்க்க முடியாம அவங்க அழுதுட்டு இருக்க அந்த நேரத்துல தேவன் ஆகாருடைய கண்களை திறக்கிறாங்க. திறந்த உடனே அவங்க ஃபர்ஸ்ட் பார்க்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நீரூற்றை பார்க்கிறாங்க. தேவன் நம்ம கண்களை திறக்கிற பொழுது அவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமான நீரூற்றை நம்மால் பார்க்க முடியும். எனக்குன்னு ஒரு நீரூற்று இருக்குல்ல, நான் நிறைய நீரூற்றுகள் இருக்கு, நிறைய கிணறு இருக்கு, ஆனா எனக்குன்னு ஒரு நீரூற்று வேணும் ஆண்டவரே நீங்க ஜெபிச்சிட்டு இருக்கலாம். ஒருவேளை இடத்திற்காகவோ இல்ல திருமண காரியத்துக்காகவோ எதற்காகவாது எனக்கென்று நீங்க ஒன்று கொடுங்கப்பான்னு சொல்லலாம். உங்களுக்கான ரெகபோத்தை தேவன் நிச்சயமா வச்சிருக்கிறார். ஆதியாகமம் 26வது அதிகாரத்துல சொன்னது போல உங்களுக்கென்று ஒரு ரெகபோத்து, அதாவது ஏசேக்கு கிடையாது, சித்தனா கிடையாது, இது எல்லாமே துறவு தான். ஆனா ரெகபோத்தை ஈசாக்குக்கு தேவன் சுதந்திரமாக கொடுத்தார். அவர் சொல்றாரு, இப்பொழுது தேவன் நம்ம பழுகி பெருகும்படி நமக்கு இடம் உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி அதுக்கு ரெகபோத்துன்னு பேர் வைக்கிறாங்க. இன்னைக்கு தேவன் உங்களுக்கென்று ஒரு நீரூற்றி ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அது உங்க கண்கள் அதை காணப்போகிறது. அது ரெகபோத்தாக இருக்க போகிறது. God bless you.